மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், பெண்கள் திருமணம் முடித்த பிற்பாடு அல்லது யாருனாவது பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அந்த பாலியல் உறவின் காரணமாக அவர்களுக்கு திருப்தி ஏற்படாத தன்மை அல்லது உச்சக்கட்டம் ஆர்காசம் ஏற்படாத தன்மை, அதே நேரத்திலே தானும் திருப்தி அடையாமல் தன்னுடைய பார்ட்னர், தன்னுடைய கணவனாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய கணவன் ஆண் துணையாக இருக்கலாம், அவருக்கு ஒரு விதமான திருப்தியை கொடுக்க முடியாத ஒரு தன்மைக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திய காலப்பகுதிகளிலே இது மிகவும் கூடுதலான அளவு இருப்பது எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. பல கணவர்மார், பல ஆண்கள் என்னுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு கூட இவற்றை பற்றி பேசி வருகிறார்கள். எனவே இவற்றுக்குரிய காரணங்களை பற்றி பார்ப்போம். அதாவது ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய காரணங்களை பற்றி பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூபிலே பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் கட்டாயமாக ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இம்மோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பெண் துணை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான உறவை அல்லது செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை, பாலியல் உறவை அல்லது பாலியல் அனுபவத்தை தரவில்லை என்று சொன்னால் அதற்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். முதலிலே என்னை பொறுத்த மட்டிலே 95% உடலியல் சம்பந்தமான நோய்கள் கிடையாது. அதை மிகவும் முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது உடல் சம்பந்தமான நோய்கள் அவர்களுக்கு கிடையாது. மனது சம்பந்தமான நோய்கள் தான் அவர்களுக்கு கூடுதலாக இந்த காலப்பகுதிகளிலே 95% அவர்களுக்கு மனது சம்பந்தப்பட்ட மென்டல் அல்லது சைக்காலஜிக்கல் என்று சொல்லுவோம், மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் இருக்குமே தவிர உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக அவர்களுக்கு இருக்க முடியாது. முதலிலே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இன்னும் ஒரு பிரச்சனை எங்களுடைய ஆண்களுக்கு இருக்கிறது என்னவென்றால், இப்போதைய நவநாகரிக உலகத்திலே, அதாவது இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் தொழிலாளியுடன் செல்லுகின்ற ஆண்களினுடைய அளவு மிக அதிகமாக இருக்கின்றது. மிக அதிகமாக இருக்கின்றது. அது உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாமே. எனவே இந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு ஆணுடன் எவ்வாறு பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுவாரோ அதே மாதிரியான ஒரு உறவை, ஒரு அமைப்பை ஒரு மனைவியுடன் நாங்கள் ஒருபோதுமே எதிர்பார்க்க முடியாது. இது தயவு செய்து இது கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. எனவே சில பேர் உங்களுக்கு தெரியும், நான் கண்டிருக்கின்றேன், வெளிநாடுகளிலே இருந்து வருகிறார்கள். வந்தவுடனே பெரிய ஒரு எல்சிடி டிவியிலே, எல்இடி டிவியிலே இந்த போர்ன் ஃபில்ம்ஸை போட்டு தன்னுடைய புது மனைவியுடன் அவர்கள் உறவு கொள்ள பார்க்கிறார்கள். இது அந்த பெண்ணுக்கு முற்றிலுமே ஒரு மாறுபட்ட அனுபவமாகவும் ஒரு மாறுபட்ட எக்ஸ்பீரியன்ஸாகவும் அந்த பெண்ணுக்கு இருக்கும். அந்த பெண்ணினால் இதை சில நேரங்களிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஒரு 6-7 மாசம் சென்ற பிற்பாடு இது பிழை என்று நான் சொல்லவில்லை. அது முக்கியமாக கவனித்துக் கொள்ளணும். நான் ஒன்றையுமே இங்கு சரி பிழை என்று சொல்ல வந்த ஒரு வைத்தியர் இல்லை. எனவே இது பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு திருமணம் முடித்து 6-7 மாதங்களுக்கு பிற்பாடு இப்படி ஒரு வேலையை செய்கின்ற போது அந்த இடத்திலே ஒரு விதமான பிரச்சனையும் வராது. எனவே முக்கியமாக இந்த நீரை நீங்கள் ஆண்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பாலியல் தொழிலாளியுடன் சென்று அடுத்ததாக இன்னும் ஒரு பிரச்சனை, இந்த ஓரல் செக்ஸ், OROGS சொல்லுவோம், ஓரோஜெனிட்டல் செக்ஸ். எனவே அதாவது வாய் புணர்ச்சி என்று சொல்லலாம்.
இந்த வாய்ப்புணர்ச்சி கூட இப்போது எத்தனையோ பேர் என்னிடம் வருகிறார்கள். கேட்ட போது திருமணமாகி 8 10 வருடங்கள் போய்விட்டது, இன்னுமே அவர்கள் இந்த வாய்ப்புணர்ச்சியை செய்யவில்லை. சில பேர் சொல்றார்கள் அது பொய்யா இருக்கலாம், அதை நாங்கள் உண்மையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த வாய்ப்புணர்ச்சி கூட இன்னும் அது கூட ஒரு முதல் நாள் ஃபர்ஸ்ட் நைட்லேயே ஒரு புது மனைவியுடன் இந்த வாய்ப்புணர்ச்சிக்கு அதாவது ஓரல் செக்ஸுக்கு ஒரு கணவர் வற்புறுத்துவாராக இருந்தால் அந்த இடத்திலே ஒரு பாரதூரமான விரிசல் ஒன்று ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஏனெனில் சாதாரணமாக பெண்கள் என்ன நினைச்சு கொள்வார்கள் என்றால் ஆண்குறியின் ஊடாக சிறுநீர் யூரின் கழிக்கப்படுகிறது. எனவே அந்த சிறுநீர் கழிக்கின்ற பகுதியை நாங்கள் சுவைக்கின்ற போது அது சுத்தமாக இருக்குமான்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு தெரியாது இந்த ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு அந்த யூரின் வருகின்ற பகுதி முற்றிலுமே தடை மூடப்படுகிறது, யூரின் வராது. எனவே அதுவும் கூட பல பேரிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி, அவர்கள் இந்த போர்ன் ஃபிலிம்ஸ் நீல திரைப்படங்களை பார்த்து போட்டு கேட்பார்கள், டாக்டர் ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு சிறுநீர் கழிக்க முடியுமான்னு சொல்லி. உண்மையாக ஆண்குறி விரைப்படைந்த பிற்பாடு விந்து வெளியேறுகின்ற அந்த தருணத்திலே ஒருபோதுமே சிறுநீர் கழிக்க முடியாது. ஏனென்றால் அந்த இடத்துல இந்த சிறுநீர் பாதை மூடப்பட்டிருக்கும். இவர்கள் இந்த போர்ன் ஃபிலிம்ஸ்களை பார்த்து அதை கூட என்னிடம் கேட்கிறார்கள். எனவே அதாவது அந்த வாய்ப்புணர்ச்சி ஓரல் செக்ஸை நாங்கள் முதல் நாளில் 2ஆம் நாளில் நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பது என்பது ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்படும். பிறகு அந்த மனைவி அந்த கணவன் சென்று இந்த பாலியல் உறவை வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார். எனவே நான் முதலிலே சொன்னது போல இந்த ஒரு மனைவி பாலியல் உறவுக்கு தன்னுடைய கணவனுக்கோ தன்னுடைய ஆண் துணைக்கோ உதவி செய்கிறார் இல்லை என்றால் முக்கியமாக கவனித்துக் கொள்ள 192% அது மனது சம்பந்தப்பட்டது. 2ஆவதாக அவருக்கு சிறு வயதிலே ஏற்பட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதன் முதலும் சொல்லி இருக்கு. இது முக்கியமாக கவனித்துக் கொண்டு அந்த பெண் சில நேரத்திலே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கலாம், பாடசாலை இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது வளர்ந்தவராக இருக்கலாம், அல்லது வேற வீட்டில் இருப்பவர்களாக இருக்கலாம். எனவே அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை அந்த பெண் அந்த தனக்கு தரப்பட்ட அந்த கணவனிலே காணக்கூடியதாக இருக்கும். அதன் பிற்பாடு அவருக்கு அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பழைய கெட்ட அந்த அனுபவங்கள் எல்லாம் என்ன மீண்டும் அது அசை போடக்கூடியதாக இருக்கும். எனவே இதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டும். அதே நேரத்திலே இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற 3 விதமான முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அது ஆண்களுக்கு இல்லை. ஒன்று சைல்ட் பர்த், பிள்ளை பெறுதல். 2ஆவதாக மெனாபோஸ் என்று சொல்லப்படுகின்ற பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கின்ற காலம். 3ஆவதாக மாதவிடாய் நின்ற பிற்பாடு பெண்களுக்கு வயசு போவது. இந்த 3ஐயுமே ஆண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பல பேர் என்னுடன் கேட்கின்ற ஒரு கேள்வி, டாக்டர் பிள்ளை பெற்ற பிற்பாடு இவ்வளவு நாளுக்கு பிற்பாடு ஒரு செக்ஸை வைத்துக் கொள்ள வேண்டும், இதற்கு ஒரு கிளியர் கட்டான நாட்கள் எந்த புத்தகத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. முதலிலே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், சாதாரணமாக பிள்ளை பெற்ற பிற்பாடு 6 கிழமைக்கு பிற்பாடு, அதாவது 1.5 மாசங்களுக்கு பிற்பாடு நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும் உறவை. ஆனால் அந்த இடத்திலே முக்கியமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த பெண்ணுக்கு சில நேரங்களிலே சத்திர சிகிச்சை மூலமாக, அதாவது எலெக்டிவ் LSCS சீசர் அல்லது எமர்ஜென்சி சீசர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சத்திர சிகிச்சை மூலமாக பிள்ளை எடுக்கப்பட்ட இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல அது பெண்ணினுடைய வயிற்றிலே நாங்கள் பாரம் போடாமல் இருப்பது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் சில நேரங்களிலே சாதாரண முறையிலே நார்மல் வெஜினல் டெலிவரியிலே அந்த பிள்ளை சாதாரண யோனி மார்க்கமாக பிள்ளை பிறந்திருந்தால் சில நேரங்களில் அந்த யோனி மார்க்கத்தினுடைய அளவை கூட்டுவதற்காக நாங்கள் எபிசியோட்டோமி என்று சொல்லப்படுகிற அந்த யோனி வாயினுடைய அளவை பெருப்பதற்காக கத்தரிக்கோலினாலே அந்த யோனி பகுதியை நாங்கள் வெட்டுவோம். பிள்ளை பிறந்த பிற்பாடு அந்த யோனி பகுதியை நாங்கள் தைப்போம். எனவே அந்த தையல் போடப்பட்ட இடத்திலே ஏதாவது வேலியினோ அல்லது இன்னும் அந்த புண் ஆறாமல் இருக்குமாக இருந்தால் இந்த 1.5 மாசம் என்பது கொஞ்சம் வேறுபடக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே பிள்ளை பெற்று 1 கிழமைக்குள்ளே பாலியல் வைத்துக் கொண்ட தம்பதியினரை கூட நான் கண்டிருக்கின்றேன். எனவே இது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வேறுபடும். ஆனால் இதை கணவர்மார் கட்டாயமாக உணர்ந்து செயல்படுவது மிகவும் முக்கியம்.
அதை விட்டு போட்டு மனைவி பிள்ளை பெற்ற பிற்பாடு 1.5 மாசம் மட்டும் டாக்டர் சொன்னார் பால் வைத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி நீங்கள் போய் ஒரு பாலியல் உறவு தொழிலாளியுடன் உங்களுடைய உறவை நீங்கள் வைத்துக் கொள்ள தேவையில்லை. எனவே பாலியல் உறவு என்பது கட்டாயம் யோனி மாற்றத்தின் ஊடாக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் செய்யப்படுகின்ற உட்புகுத்தலோடு மட்டும் நீக்காது உங்களுடைய விந்து வெளியேறுகின்ற முறையிலே உங்களுடைய மனைவி ஒத்துழைத்தால் நீங்கள் இவ்வாறு வேற இடம் போட வேண்டிய தேவை கிடையாது. இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.